அன்பார்ந்தவர்களே வணக்கம். நாம் பல தொழில்களில் இருப்போம். அந்தந்த தொழில்களுக்கு ஏற்றாது போல் நாம் வளைந்து கொடுக்க வேண்டும். அதில் சிலது நாம் அது போன்று செய்யாத நேரங்களில் நமக்கு அந்த தொழிலே ஏமாற்றத்தை தரும், மிக பெரும் பின்னடைவு தரும். அந்த தொழில் நமக்கு கை கொடுக்காது என்பதெல்லாம் கூறுவார்கள். இது தொழில் வகைக்கு. மற்றும் அரசியல் கலை சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது நடிகர்கள், அரசியல்வாதிகள் என்று ஏற்கனவே கூறியுள்ள சிலர் பொதுவானவர்களுக்கும் இது பொருந்தும். அதாவது ஒருவர் பேசும்பொழுது எதிரில் இருக்கும் மக்களை வசியப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் நமக்கு வாக்குவன்மை வேண்டும். நாம் பேசுகின்ற பேச்சுக்கு மக்கள் மயங்குகிறார்களா என்று நோட்டமிட வேண்டும். சிலர் நாம் போன்று பேசிக்கொண்டே இருப்போம். அவர்களுடைய கதைகளை மட்டும் பேசிக்கொண்டு நம்மை கவனிக்கவே மாட்டார்கள். கடைசி வரை அவர்களுக்கு அது போய் சேராது. நம் சொல்கின்ற செய்தி அவர்கள் காதுகளுக்கு செல்லாது. இது போன்ற நேரங்களில் நமக்கு எப்படி வாக்கு கிட்டும் என்பதை விட மக்களை வசியப்படுத்த வேண்டும். மக்களை வசியப்படுத்தினால் நமக்கு சாதகமானால் நாம் பெரும் அரசியல்வாதியாக ஆகலாம், அல்லது கலை சம்பந்தமான இருக்கும்பொழுது, அதாவது நடிகைகளாக இருக்கும்பொழுது அவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு இருந்தால் மட்டுமே அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்ற முடியும். மக்கள் அவர்கள் நம்ப வேண்டும். அது பிறகு அவர்கள் வழிநடத்துவார்களா என்றெல்லாம் மக்களுக்கு ஐயம் இருக்கும். அதை தெளிவுபடுத்தவே மக்களை வசதிப்படுத்துவோம் என்று ஒரு சிறிய செய்தியை குறிப்பிட்டுள்ள இது மூலிகை மிகவும் அற்புதமான மூலிகை. நமக்கு செல்வம் செல்வாக்கு தருவதை விட மக்கள் செல்வாக்கு அதிகமாக நமக்கு கிட்டும். அதுக்கு ஒரு சின்ன செய்தி. நன்னாரி செடி என்று ஒன்று, அதாவது நமக்கு அதிகமாக சூடு ஏற்பட்டால் அந்த நன்னாரியினுடைய வேரை நாம் எடுத்து அதை கொதிக்க வைத்து பானமாக பருகினால் நம்முடைய உடம்பு குளுமை ஏற்படும். இது நன்னாரி வேர். நன்னாரி வேருக்கு அது ஒரு மருத்துவ குணம் உண்டு. அந்த நன்னாரி செடிக்கு பொங்கலிட்டு காப்பு கட்டி தூப தீபம் காட்டி சிலி வடுகனே மோகி சோதின மோகி என்ற ஒரு மந்திரம் உச்சரித்து அதனை, அதாவது அந்த செடியை பிடுங்கி நாம் தலையில் வைத்து கொண்டால் நமக்கு மக்கள் அனைவரும் தலை வணங்குவார்கள். மக்கள் நம்முடைய பேச்சை கேட்பார்கள். மக்களை நாம் வசியப்படுத்த முடியும். மக்கள் மட்டுமல்ல, நமக்கு அனைவரும் வசியப்படுவார்கள். இந்த மூலிகையை பிடுங்கி தலையில் வைத்து கொண்டால் ஜனவசியம் உண்டு. இதை கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இதை பயன்படுத்துவோருக்கு மிக அதிகமான மக்கள் செல்வாக்கு உண்டு. இதை பயன்படுத்தி அரசியலிலும் கலைத்துறையிலும் மேன்மை அடைவார்கள் என்பது உண்மை. ஆகவே இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.